இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க IPL T20 கிரிக்கெட் தொடரின் 17வது சீசனுக்கான அட்டவணை வெளியாகி இருக்கு. இதன்படி மார்ச் மாசம் 22ஆம் IPL 17வது சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் நடக்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக் மைதானத்துல தான் நடக்க இருக்கு. சேப்பாக் மைதானத்துல தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஃபாஃப் டு பிளசிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மார்ச் 22ஆம் மாலை 6:30 மணிக்கு மோத இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா முதல் 21 IPL லீக் போட்டிக்கான அட்டவணை மட்டும்தான் IPL நிர்வாகம் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா லீக் போட்டிக்கான அட்டவணை வந்து தேர்தல் தேதியை பொறுத்து தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு IPL கமிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதால தேர்தல் தேதியை பொறுத்து தான் 2ஆம் கட்ட IPL அட்டவணை வெளியாகுங்கிறதையும் IPL கமிட்டி இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஃபுல்லாவே IPL தொடர் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே IPL சேர்மன் அருண்குமார் வந்து தெளிவுபடுத்தி இருந்தாரு. வெளிநாடுகள்ல நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து தென்னாப்பிரிக்கால IPL போட்டிகள் நடத்தினாங்க, இந்தியாவில நடத்தல. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு கட்ட போட்டிகளை வந்து ஷார்ஜா, அபுதாபி அந்த மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தினாங்க. 2ஆம் கட்ட போட்டிகளை தான் இந்தியாவில் நடத்தினாங்க. ஆனா 2019ஆம் ஆண்டு பார்த்தோம்னா IPL போட்டிகள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப இந்தியாவில தான் நடந்துச்சு. தேர்தல் நடந்ததுக்கு நிகராக IPL போட்டிகளும் நடந்துச்சு. தேர்தல் நடந்ததுக்கு அதுக்கு பேரலாவே IPL கேம்ஸும் 2019 நடந்துச்சு. இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ஆண்டும் வந்து தேர்தலுக்கு பேரலாவே IPL கேம்ஸும் நடக்க இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் IPL போட்டிக்கான ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இல்ல 2019ஆம் ஆண்டு மாதிரியே ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாகுது. ஏன்னா 2019ஆம் ஆண்டு பார்த்தோம்னா IPL நடந்ததுக்கு பேரலாவே தான் எலெக்ஷன் நடத்தினாங்க. அதுபடியே இப்பயும் நடத்தினாங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் நடக்கலாம். இல்ல இந்த தேதிக்கு அப்புறம் ஷெட்யூலுக்கு அப்புறம் நடத்துற மாதிரி ஒரு ஆங்கிள் போனாங்கன்னா ஏப்ரல் 2வது வாரத்திலோ ஏப்ரல் 3வது வாரத்திலோ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த அட்டவணை வந்து இன்னைக்கு வந்து எழுப்பி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.